வணக்கம். 5 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சட்டவிரோத பணப்பரிவர்த்தனை வழக்கில் ஜாபர் சாதிக்கை 3 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அமலாக்கத்துறைக்கு அனுமதி. ஒரு நாள் உறவினர்களை ஜாபர் சாதிக் சந்திக்கவும் அனுமதி தந்தது சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம். 5 ஆண்டுகள் கடந்தும் நீட் தேர்வில் ஆள்மாறாட்டம் செய்தவர்களை கைது செய்யாதது ஏன் என்று சிபிசிஐடிக்கு கேள்வி. தேவைப்படும் ஆவணங்களை பட்டியலிட்டு தேசிய தேர்வு முகமைக்கு அனுப்பவும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் செந்தில் பாலாஜி கேட்ட ஆவணங்கள் ஒப்படைப்பு. நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் 47வது முறையாக நீதிமன்ற காவலை நீட்டித்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. தமிழக உள்துறை செயலாளராக இருந்த அமுதா வருவாய்த்துறை செயலாளராக பணியிட மாற்றம். புதிய உள்துறை செயலாளராக தீரஜ்குமாரை நியமித்து தமிழ்நாடு அரசு உத்தரவு. சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் உணவுத்துறை செயலாளராக மாற்றப்பட்ட நிலையில் புதிய ஆணையராக குமரகுருபரன் நியமனம். பள்ளிக்கல்வித்துறை செயலாளராக மதுமதி, தமிழ் வளர்ச்சித்துறை செயலாளராக ராஜாராமன் நியமனம். தமிழ்நாட்டில் 10 மாவட்ட ஆட்சியர்கள் அதிரடி மாற்றம். நீலகிரி ஆட்சியராக இருந்த அருணா புதுக்கோட்டைக்கு மாற்றம். நாகை ஆட்சியாக இருந்த ஆகாஷ் அரியலூர் ஆட்சியராக ரத்னசாமி, கடலூர் ஆட்சியராக சிபி ஆதித்யா நியமனம். பொள்ளாச்சியில் சாலை விபத்தில் நீலகிரி மாவட்ட நீதிமன்ற கூடுதல் நீதிபதி கருணாநிதி உயிரிழப்பு. நீதிபதி மீது மோதிவிட்டு நிற்காமல் சென்ற இருசக்கர வாகன ஓட்டிக்கு வலைவீச்சு. காவிரி நீர் தர மறுக்கும் கர்நாடகாவுக்கு கண்டனம் தெரிவித்து தமிழ்நாடு அனைத்து சட்டமன்ற கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் தீர்மானம். தேவைப்பட்டால் உச்சநீதிமன்றத்தை நாடி சட்டப்பூர்வ நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதி. இந்த ஆண்டில் தென்மேற்கு பருவமழை சாதகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் கர்நாடக அரசு இவ்வாறு நடந்து கொள்வதை எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. காவிரி நடுவர்மன்றத்தின் இறுதி தீர்ப்பு மற்றும் மாண்புமை உச்சநீதிமன்ற ஆணையின்படி தமிழ்நாடு பெற வேண்டிய நீரை உடனடியாக பெறுவதற்கு தேவைப்படி மாண்புமை உச்சநீதிமன்றத்தை நாடி அனைத்து சட்டபூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள இக்கூட்டம் ஒருமனதாக தீர்மானிக்கிறது. காவிரி நீரை உடனே பெற்றுத்தர தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எஸ்பி வேலுமணி கோரிக்கை. தமிழகத்திற்கு காவிரி நீர் கிடைக்க பிரதமர் மோடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று செல்வ பெருந்தகை வலியுறுத்தி. கனமழையை தொடர்ந்து கர்நாடக அணைகளிலிருந்து காவிரியில் 25,000 கனஅடி நீர் திறப்பு. காவிரி விவகாரத்தில் தமிழ்நாட்டிற்கு முடிந்த அளவிற்கு ஒத்துழைப்பு வழங்குவோம் என்று கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் உறுதி. மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 16,577 கனஅடியாக அதிகரிப்பு. கர்நாடக அணைகளிலிருந்து உவரி நீர் திறக்கப்பட்டதால் அதிகரித்த நீர்வரத்து. வெள்ளப்பெருக்கு காரணமாக கோவை குற்றாலம் அருவியில் குளிப்பதற்கு தடை. கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பிலும் வெள்ளப்பெருக்கு. திருவாரூர், மன்னார்குடி உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் ரயில்களை மறித்து விவசாயிகள் போராட்டம். காவிரியில் உரிய நீர் திறக்காத கர்நாடகாவை கண்டித்து போராட்டம். எம்.ஆர். விஜயபாஸ்கர் கைதுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். செந்தில் பாலாஜி கைதுக்கு பழிவாங்கும் விதமாக காழ்ப்புணர்ச்சியுடன் அரசு செயல்படுவதாகவும் குற்றச்சாட்டு. ₹4 கோடி பணம் பறிமுதல் வழக்கில் நைனா நாகேந்திரனிடம் 6 மணி நேரத்திற்கும் மேலாக சிபிசிஐடி விசாரணை.
சென்னையில் உள்ள அலுவலகத்தில் ஆஜரான நைனா நாகேந்திரனின் மகன் பாலாஜியிடமும் துருவி கேள்வி. சசிகலாவை மீண்டும் அதிமுகவில் இணைக்க வேண்டும் என்று ராமநாதபுரம் நிர்வாகிகள் வலியுறுத்தியதாக தகவல். தென் மாவட்டங்களில் வாக்கு சதவீதத்தை அதிகரித்தால் மட்டுமே வெற்றி சாத்தியம் என்றும் எடப்பாடி பழனிசாமியிடம் கூறிய நிர்வாகிகள். உச்சநீதிமன்ற நீதிபதியாக சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி ஆர் மகாதேவன் நியமனம். ஜம்மு காஷ்மீர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி கோட்டீஸ்வரன் சிங்கையும் உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமித்து குடியரசுத் தலைவர் உத்தரவு. சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதியாக டி கிருஷ்ணகுமார் நியமனம். பொறுப்பு தலைமை நீதிபதியாக இருந்த ஆர் மகாதேவன் உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டதை அடுத்து நடவடிக்கை. மாற்றுத்திறனாளிகளுக்கு உயர்த்தப்பட்ட மாதாந்திர உதவித்தொகை பல மாதங்களாக நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக புகார். பல்வேறு இடங்களில் ஆட்சியர் அலுவலகங்களை முற்றுகையிட்டு போராட்டம். பிரதமர் நரேந்திர மோடியுடன் ஆளுநர் ஆர் என் ரவி சந்திப்பு. தமிழக அரசியல் சூழல் குறித்து ஆலோசித்ததாக தகவல். நீலகிரி மாவட்டத்தில் இன்று அதிக கனமழை பெய்யும் என்று கணிப்பு. கோவையில் மிக கனமழையும், திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழையும் பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல். பொள்ளாச்சியில் சாலை விபத்தில் மாவட்ட நீதிபதி கருணாநிதி உயிரிழந்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சக்திவேல் இணைக்கிறார். சக்திவேல், விவரங்கள். நந்தா, அதாவது பொள்ளாச்சி உடுமலை சாலையில் உள்ள சின்னாம்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் கருணாநிதி, 58 வயது. இவர் நீலகிரி மாவட்டத்தில் நீதிமன்றத்தில் கூடுதல் நீதிபதியாக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் இன்று தனது சொந்த வேலை காரணமாக அவரது வீட்டிலிருந்து காரில் வந்த நீதிபதி உடுமலை சாலையில் காரை நிறுத்திவிட்டு சாலையை கடக்க முயன்றுள்ளார். அப்போது பொள்ளாச்சி நோக்கி வந்த இருசக்கர வாகனம் நீதிபதி மீது மோதி விபத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதில் நிலை தடிமாறி கீழே விழுந்த நீதிபதி கருணாநிதி தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு இரத்த வெள்ளத்தில் கிடந்துள்ளார். விபத்தை ஏற்படுத்திய இருசக்கர வாகன ஓட்டுநர் அப்பகுதியிலிருந்து நிற்காமல் தப்பிச் சென்றுள்ளார். மேலும் அப்பகுதி மக்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்ற பொள்ளாச்சி கிழக்கு காவல் நிலைய போலீசார் உயிரிழந்த நீதிபதியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக பொள்ளாச்சி அரசு மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லப்பட்டார். மேலும் விபத்தை ஏற்படுத்திவிட்டு இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்த நபர் யார் என்பதும் நிற்காமல் சென்றதால் அப்பகுதியில் பொருத்தப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமரா பதிவுகளை வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நன்றி சக்திவேல், விரிவான விவரங்களுக்கு.